ஏன் உங்களுக்கு அவிசுவாசம், ஏன் சந்தேகம், ஏன் டிப்ரெஷன், ஏன் சோர்வு? பிரதானமான ஒரு காரணத்தை சொல்லட்டா, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை குறித்த சந்தேகத்தோடு நீங்கள் வாழுகிறீங்க. சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், இல்லை அங்கிள் நான் அதில் சந்தேகப்படல, எங்கள் ஆண்டவர் என்னை நேசிக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறா இல்லையா? அது பொய் என்று நான் சொல்லட்டுமா? எப்படி? நீ எதில் அதிருப்தியாக இருக்கா? இன் விச் ஏரியா யூ ஆர் அண்டர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்? என் ஜபத்தை கூட்ட வேண்டும், என் ஜபம் போதாது என்று நினைக்கிற பற்றியா? அதனால தான் உனக்கு சந்தேகம் வருது. இந்த குறைஞ்சாதான் நான் டெய்லி அரை மணி நேரம் தான் ஜபம் பண்ணுறேன், தேவன் என்னை எப்படி நேசிக்க முடியும்? இங்கே தான் நீ மாட்டிகிட்ருக்கா. நான் கொஞ்சம் தான் பக்தியாக இருக்கிறேன், நான் இதை கூட்டணும், இதில் தான் நீ மாட்டிகிட்ருக்கா. ரைட்? நான் கொஞ்ச நேரம் தான் வேதத்தை வாசிக்கிறேன், அல்லது நான் அநேக நாள் வேதத்தை வாசிக்கலை, நான் நிறைய வேதத்தை வாசித்தா எங்கள் அப்பா என் மேலே அன்பாக இருப்பார். இங்கே தான் நீ மாட்டிக்கிட்டா. இந்த வசனத்தை இதில் அப்ளை பண்ண சொல்லி தரட்டா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்படி என்றால் என்ன பொருள்? நான் இன்றைக்கி உங்களை பிடிச்சிருக்கிற பிசாசுக்கு சவுக்கடி கொடுக்குறேன். தலைபோசாத்தானே, பி சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் செல்ஃப். ஐயா, உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்கள் மேலே திருப்தியாக இருக்காருப்பா. இதே போல் நீங்கள் உங்கள் மேலே திருப்தியாக இருங்கங்க, உங்கள் விசுவாசம் விண்ணை தொட்டு விடும். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு கதை சொன்னார் இல்லையா இயேசு கிறிஸ்து? என்ன கதை சொன்னார்? இளைய குமாரன் கதை. அப்பா டிஸ்பிளீஸ் ஆகவே இல்லை. அவருக்கு தெரியும் என் பையன் ஒரு நாள் வருவான். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு மோதிரம் இருக்குது, நீங்கள் தொலைஞ்சிட்டீங்க, சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டு, கூவத்து ஆற்றுல இப்போ கிடக்குன்னு வைங்களேன். அதை தேடி எடுத்தால் அதனுடைய மதிப்பு கொஞ்சமும் மாறாது. இந்த சேம் வே நீங்கள் ஆன் த டே ஆஃப் யுவர் சால்வேஷன் எப்படி அப்பழுக்கற்றவர்களாக இருந்தீர்களோ, இன்றைக்கும் நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனாகிய தேவன் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காருப்பா. நீ போய் அவருக்கு காலில் விழுந்து என்ன செய்ய வேண்டியதில்லை. அப்பா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், நீ நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் நல்ல இந்த ரப்பிஷ் எல்லாம் தூர போடுப்பா. He is so pleased with you. ஒரே ஒரு காரணம், இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தாயே, அன்றைக்கு பெற்ற அந்த ஜோயே சால்வேஷன், அந்த பரிபூர்ண அந்த ரட்சிப்பில் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. அங்கிள், அதுக்கப்புறம் நான் பாவம் செய்திருக்கேனே, இன்றைக்கும் சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியலையா? இதானே உன் கேள்வி. பதில் சொல்லட்டுமா? நீ பாவம் செய்யும் பொழுது உன்னுடைய ஆவி மனுஷன் அதில் ஈடுபட முடியாதபடி அதை சீல் வச்சிட்டாருப்பா. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆவியான தேவன், நீ ஆவியாக இருக்கிறாலையா, 1/3 அந்த ஆவி மனுஷனை தான் பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம். நீ செய்கிற பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள் உன்னுடைய ஆவி மனுஷனை கரைப்படுத்த முடியாத அளவுக்கு அதை சீல் பண்ணிட்டார். தட் இஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம். அது அவருடைய அனந்த ஞானம். அதை அப்படியே ஏற்றுக்கொள். எழுதியிருக்கு இல்லையா? என்ன எழுதியிருக்கு? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மதம் என்ன சொல்லுது? இல்லை இல்லை இல்லை, உன் ஜபத்தை கூட்டு, உன் பரிசுத்தத்தை கூட்டு, உன் பக்தியை கூட்டு. விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற பிரசங்கங்க தான் மலிந்து கிடக்குது, கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரைட்? எவ்வளோ நல்ல வசனங்கள்லாம் இருக்குங்க, அதை பிடிச்சிடுங்க. உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். ஒரு ஏற்றமிகு வாழ்க்கையை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். இதற்காக நானும் உங்கள் தகப்பனாகிய தேவனும் உங்களை 2 கரங்களை நீட்டி அழைக்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.